Shalom, shalom. Praise the Lord, everyone. Submit yourself to the Lord, resist the devil, and he will flee from you. இந்த வசனம் நம்ம நிறைய பேர் கேட்டிருக்கோம், நிறைய விதத்தில் கேட்டிருக்கோம். இன்னைக்கு நம்மளே ஒப்பு கொடுத்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்போது அவன் நம்மளை விட்டு ஓடி போவானா. நாமளே கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுக்கறது ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா, நம்மளால் சில டெம்டேஷன்ஸ், சில விஷயங்கள் நம்மளால் ஓவர் கம் பண்ணி வர முடியாது. ஒரு ஃபீலிங்ஸோ இல்லை ஒரு மாதிரி ஒரு சேட்னஸோ டிப்ரெஷனோ நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்மளால் அதை பண்ண முடியாது. ஸோ அந்த நேரத்தில் சத்ருவானவன் நம்மளை வஞ்சிக்கும்படியாக அநேக விஷயங்கள் எடுத்துகிட்டு வருவான். லைக் நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம், அந்த விஷயத்தை தான் அன்றைக்கி நிறைய பண்ணுவோம். அந்த மாதிரி தான் ஒரு பேட் வேர்ட் பேசக்கூடாது, ஒரு டிவி பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, சினி சாங்ஸ் கேட்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம கர்த்தருக்குள்ளே வாழ்கிறதுக்கு நம்ம நிறைய விஷயம் நம்ம யோசித்தாலும் நம்மளால் செய்ய முடியாத ஒரே காரணம் இந்த சத்துருவின் கிரியைகள் தான். நம்ம பண்ணக்கூடாதுன்னு நினைக்கும் போது தான் நமக்கு உபத்திரவங்கள், பாடுகள் இன்னும் அதிகமாக வரும். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, சப்மிட் யுவர் செல்ஃப். உங்களை முழுமையாக கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அப்போது உங்களுக்கு அந்த பலனை கொடுத்து, பிசாசை எதிர்த்து நிற்கிற பலனை கொடுத்தா அப்போ அவங்கள விட்டு ஓடி போவோம். ஐயோ இதை எப்படி பண்ணிடுவானோ அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் அந்த நிமிஷம் எசப்பா, இந்த விஷயத்தை உங்களுடைய கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன், எனக்கு இது ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை போதுங்க. உங்களோட லைஃப்பில் நீங்கள் நெக்ஸ்ட் அந்த பாவங்களை பார்க்காதபடி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை காத்து வழி நடத்துவார். ஸோ சப்மிட் யுவர் செல்ஃப் and let the evil run away from you. God bless you.